ஹாய், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். 3 வேஸில் பேரண்ட்ஸ் நீங்கள் உங்களோட குழந்தையோட நெகட்டிவ் பிஹேவியர்ஸை உங்களுக்கே தெரியாமல் ரெயின்ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் ஃபஸ்ட்டு வே ஹேவிங் எ இன்கன்சிஸ்டன்ட் பவுண்ட்ரிஸ். அதாவது இப்போ ஃபோன் கேட்குறான் அப்படின்னா ஒரு இடத்துல எஸ், இன்னொரு இடத்துல நோ அப்படின்னு சொல்லும்போது குழந்தைக்கு எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு டவுட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற எஸ் ஆர் நோ அதில் வந்துட்டு ரொம்ப ஃபர்மாக இருங்க. செகண்ட் ஒன், இஃப் யுவர் வேர்ட்ஸ் ஆர் டூ ஹார்ஷ், அவங்க வந்துட்டு ஹார்ஷான வேர்ட்ஸ் தான் லேர்ன் பண்ணுவாங்களா வழிஞ்சு அவங்களோட பிஹேவியர்ஸை திருத்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தேர்ட் ஒன், அதிகமாக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது. லைக் நீங்கள் எல்லாத்துக்குமே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாயிட்டே போகும். அதை வந்துட்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை கம்மி பண்ணணும். எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்னா 10 திங்ஸ் பண்ணாதான் ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். லைக் நீ இந்த வீக் ஃபுல்லாக குட்டாக இருந்தால் தான் வீக்கெண்டில் ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 வேஸுமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது பிஹேவியர் இஷ்யூஸில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.